டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி புதன்கிழமை. திருவருகை கால வார நாட்கள். முதல் வாசகம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 49. இறை வார்த்தைகள் 1 முதல் 2 மற்றும் 8 முதல் 10 முடிய. யாக்கோபு தம் புதல்வர்களை வரவழைத்து கூறியது: என்னை சுற்றி நில்லுங்கள். வரவிருக்கும் நாட்களில் உங்களுக்கு நிகழ இருப்பதை நான் அறிவிக்கப் போகிறேன். கூடி வந்து உற்று கேளுங்கள். யாக்கோபின் புதல்வர்களை, உங்கள் தந்தையாகிய இஸ்ராயேலுக்கு செவிகொடுங்கள். யூதா, உன் உடன் பிறந்தோர் உன்னை புகழ்வர். உன் கை உன் எதிரிகளின் கழுத்தில் இருக்கும். உன் தந்தையின் புதல்வர் உன்னை வணங்குவர். யூதா, நீ ஒரு சிங்கக்குட்டி. என் மகனே, இரை கவர்ந்து வந்துள்ளாய். ஆண் சிங்கமென பெண் சிங்கமென அவன் கால் மடக்கி படுப்பான். அவன் துயில் கலைக்க துணிந்தவன் எவன்? அரசுரிமை உடையவர் வரும் வரையில், மக்களினங்கள் அவருக்கு பணிந்திடும் வரையில் யூதாவை விட்டு செங்கோல் நீங்காது. அவன் மரபை விட்டு கொற்றம் மறையாது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி பிரிவு 1 இறைவசனங்கள் 1 முதல் 17 முடிய. தாவீதின் மகனும் ஆபிரகாமின் மகனுமான இயேசு கிறிஸ்துவின் மூதாதையர் பட்டியல். ஆபிரகாமின் மகன் ஈசாக்கு, ஈசாக்கின் மகன் யாக்கோபு. யாக்கோபின் புதல்வர்கள் யூதாவும் அவர் சகோதரர்களும். யூதாவுக்கும் தாமாருக்கும் பிறந்த புதல்வர்கள் பெரேசிம், செராகும். பெரேசின் மகன் எர்சரோன், எர்சரோனின் மகன் ராம். ராமின் மகன் அம்மினதாப்பு, அம்மினதாப்பின் மகன் நகசோன். நகசோனின் மகன் சல்மோன், சல்மோனுக்கும் ராகாபுக்கும் பிறந்த மகன் போவாசு. போவாசுக்கும் ரூத்துக்கும் பிறந்த மகன் ஓபேது, ஓபேதின் மகன் ஈசாய். ஈசாயின் மகன் தாவீது அரசர். தாவீதுக்கு உரியாவின் மனைவியிடம் பிறந்த மகன் சாலமோன். சாலமோனின் மகன் ரகபெயாம், ரகபெயாமின் மகன் அபியாம். அபியாமின் மகன் ஆசா, ஆசாவின் மகன் யோசபாத்து. யோசபாத்தின் மகன் யோராம், யோராமின் மகன் உசியா. உசியாவின் மகன் யோத்தாம், யோத்தாமின் மகன் ஆகாசு. ஆகாசின் மகன் எசேக்கியா, எசேக்கியாவின் மகன் மனாசே. மனாசேயின் மகன் ஆமோன், ஆமோனின் மகன் யோசியா. யோசியாவின் புதல்வர்கள் எக்கோனியாவும் அவருடைய சகோதரர்களும். இவர்கள் காலத்தில்தான் யூதர்கள் பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து செல்லப்பட்டார்கள். பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து செல்லப்பட்ட பின்பு எக்கோனியாவுக்கு பிறந்த மகன் செயல்தியேல், செயல்தியேலின் மகன் செருபாபேல். செருபாபேலின் மகன் அபியூது, அபியூதின் மகன் எலியாக்கிம். எலியாக்கிமின் மகன் அசோர், அசோரின் மகன் ஜாதோக்கு. ஜாதோக்கின் மகன் ஆக்கிம், ஆக்கிமின் மகன் எலியூது. எலியூதின் மகன் எலேயாசர், எலேயாசரின் மகன் மாத்தான். மாத்தானின் மகன் யாக்கோபு. யாக்கோபின் மகன் மரியாவின் கணவர் யோசேப்பு. மரியாவிடம் பிறந்தவரே கிறிஸ்து என்னும் இயேசு. ஆக மொத்தம் ஆபிரகாம் முதல் தாவீது வரை தலைமுறைகள் 14. தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து செல்லப்பட்டவர்கள் வரை தலைமுறைகள் 14. பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து செல்லப்பட்டவர்கள் முதல் கிறிஸ்து வரை தலைமுறைகள் 14. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, 2 சர்தாஜிகள் சண்டையிட்டுக் கொண்டிருந்தார்களாம். யாருடைய குடும்பம் பேரும் புகழும் வாய்ந்தது மற்றும் யாருடைய மூதாதையர் செயற்கரிய செயல்கள் செய்தவர்கள் என்பது பற்றியதாக அந்த சண்டை இருந்தது. சண்டை உச்சத்தில் இருந்தபோது ஒரு சர்தார்ஜி, சூயஸ் கால்வாய் உனக்கு தெரியும் அல்லவா, அதை வெட்டியதே எனது பாட்டனார்தான் என்றாராம். உடனே அடுத்த சர்தார்ஜி, சாக்கடல், டெட் சி உனக்கு தெரியும் அல்லவா, அந்த கடலை சாகடித்ததே எனது பாட்டனாருடைய பாட்டனார்தான் என்றாராம். தங்களது மூதாதையர்கள் செயற்கரிய செயல்கள் பல செய்தார்கள் என்று சொல்லி அதில் குளிர்காய நினைக்கும் மனிதர்கள் பலர். மத்தேயு நற்செய்தியாளர் இயேசுவின் மூதாதையர் பட்டியலை கொடுக்க காரணம், அவருடைய மூதாதையர்கள் செயற்கரிய காரியங்கள் செய்தார்கள் என்பதை எடுத்துரைப்பதற்காகவோ அதை நிரூபிப்பதற்காகவோ அல்ல. மத்தேயு இயேசுவின் மூதாதையர் பட்டியலை தர காரணம் என்ன? 4 காரணங்களை நாம் பார்க்கலாம். முதலாவதாக,
யூதர்களின் கருத்துப்படி மீட்பராகிய மெசியா யூதா குலத்தில் தாவீதின் வழிமரபில் பிறக்க வேண்டும். இயேசு அத்தகைய பின்னணி கொண்டவராக இருந்தார் என்ற உண்மையை யூதர்களுக்கு எடுத்துரைத்து அவர்களை இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்ள அவர்களை அழைப்பது. இரண்டாவதாக, இயேசுவின் மூதாதையரின், அதாவது இயேசுவிற்கு முந்தைய தலைமுறைகளின் இயக்கங்களும் தேடல்களும் இயேசுவில் நிறைவேறுகின்றன என்ற உண்மையை சுட்டிக்காட்டும் முகமாக. மூன்றாவதாக, இயேசு யூதர்களை மட்டுமல்ல பிற இனத்தார்களையும் பாவிகளையும் மீட்க வந்தார் என்கிற செய்தியை பறைசாற்றுவதற்காக. உதாரணமாக, இந்த தலைமுறை அட்டவணைக்குள் தாமார், ரூத், ராகாபு, பத்சேபா ஆகிய பிற இனத்தைச் சேர்ந்த பாவியான பெண்களது பெயர்கள் குறிப்பிடப்படுகின்றன. நான்காவதாக, மீட்பின் வரலாற்றை இயக்கும் உண்மையான கதாநாயகன் கடவுள் என்பதை எடுத்துரைப்பதற்காக. தலைமுறைகள் மாறிக்கொண்டே இருக்கலாம், ஆனால் அந்த தலைமுறைகளை இயக்கும் கடவுள் மாறாதவர். அன்பிற்குரியவர்களே, யூதாவின் குலத்தில் அரசுரிமை உடையவர், அதாவது மெசியா தோன்றுவார் என்பதை முன்னறிவிப்பதே முதல் வாசகம். முன்னறிவிக்கப்பட்டபடியே யூதாவின் குலத்தில் மீட்பராம் இயேசு பிறந்தார் என்பதை தலைமுறை அட்டவணை கொடுத்து உறுதிப்படுத்துகிறது இன்றைய நற்செய்தி. என்றோ முன்னறிவிக்கப்பட்ட ஒன்று எவ்வாறு தங்களது காலத்தில் நிறைவேறியது என்பதை மத்திய யூதர்களுக்கு எடுத்துரைத்தார். காலம் மற்றும் இடம் ஆகியவற்றின் எல்லைக்குள் பயணிக்கும் மனிதர்களுக்கு வேண்டுமானால் வெவ்வேறு காலகட்டங்களில் நடப்பவை தொடர்பற்றவையாக தெரியலாம். ஆனால் மேற்கண்ட எல்லைகளை தாண்டி செயல்படும் கடவுள் தொடர்பற்றவையாக தெரிவவற்றையெல்லாம் தொடர்புபடுத்தி வரலாற்று சக்கரத்தை இயக்குகின்றார். அன்பிற்குரியவர்களே, நமது வாழ்வில் கூட வெவ்வேறு காலகட்டங்களில் நடக்கும் நிகழ்வுகள் வெளிப்படையாக பார்க்கப்படுகின்ற பொழுது ஒன்றுக்கொன்று தொடர்பு அற்றவையாக தெரியலாம். ஆனால் ஆன்மீக ஆழத்திற்குள் சென்று இறை துணையோடு இந்நிகழ்வுகளை அணுகுகின்ற பொழுது அவற்றிற்கிடையேயான தொடர்பையும் அந்நிகழ்வுகள் வழியாக கடவுள் நமக்கு வழங்கக்கூடிய செய்தியையும் நம்மால் கண்டுகொள்ள முடியும். கடவுளோடு இணைந்து செயல்படும் மனிதர்கள் வாழ்வின் வெவ்வேறு காலகட்டங்களில் நடைபெறுகின்றவற்றின் தொடர்பை அறிந்தவர்களாக தங்களது வாழ்வை தொடர்ந்து செம்மைப்படுத்தி கொண்டு வாழ்வை முழுமையாகவும் நிறைவாகவும் வாழுகிறார்கள். மன்றாடுவோமாக. இறைவா, நீ வரலாற்றில் வாழும் மனிதர்கள் வழியாக மட்டுமல்ல, வரலாற்றின் வழியாகவே பேசும் கடவுள் என்பதை உணர்ந்து குரலுக்கு செவி கொடுத்து வாழும் வரத்தை எமக்கு தருவீராக. ஆமேன். வரலாற்றிலேயே இரண்டாய் பிரித்த அதிசயமானே, புவி மீட்டிடவே மண்ணில் வந்தீரே. தேனினிமையிலும் இனிமையான அழகியவானே, பேரொளியில் என்னை நடக்க செய்தீரே. நீங்க வந்துட்டதால பாவம் போச்சு, கவலை எல்லாம் போய் போச்சு, சாபங்கள் எல்லாம் மறைஞ்சு போனதே. தேவன் பரத்தில் ஆதி திருவார்த்தையே, விடிவெள்ளி நட்சத்திரமே, பரலோக ராஜாவே நீதானே செய்யா. கண்ணியின் மைந்தனாக யுதராஜ சிங்கமாக தேவாட்டுக்குட்டியாய் வந்தீரே செய்யா. நியாய பிரமாணத்தை மாற்றி எழுதும் தேவன் நீரே, புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தர்
கிருபையின் முழு உருவம் நீரே நீரே. நீர் என்னோடு இருக்கும் ஒவ்வொரு நாளும் களி கூர்ந்து பாடுவேன். இம்மானுவேல் நீரே, நீர் என்னோடு இருக்கின்றீரே, இனி என்னாலுமே உம் நாமமே பாடி போற்றுவேனே. என் இம்மானுவேல் நீரே, நீர் என்னோடு இருக்கின்றீரே, இனி என்னாலுமே உம் நாமமே பாடி போற்றுவேனே.